ஒற்றை தலைமையில முக்கியமான ஒரு ஆளா செங்கோட்டையன் இருந்தாருன்னு சொல்றீங்க. அப்ப எடப்பாடி ஒற்றை தலைமைக்கு வரக்கு ஒரு ஆளா இருந்தவருக்கு எதிராக தான் இபிஎஸ் காய் நகர்த்தினாரா? ஏன்னா சீட்டு கூட கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாங்களே சார். கண்டிப்பா தோத்தம் பிறகு பவர்ஃபுல் முக்குலத்தோர் லாபி, முக்குலத்தோர் பொலிட்டிக்கலி வெரி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, பவர்ஃபுல் கம்யூனிட்டி. 52ல இருந்து காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, ஜெயலலிதாவுக்கு அவுட் அண்ட் அவுட் பேக்கிங் கம்யூனிட்டி. மக்களோட இருந்து பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. மற்ற இதர சமூகங்களையும் ஒன்றிணைச்சு பொலிட்டிக்ஸ் பண்ணதுல அவங்க ரொம்ப திறமையானவங்க. எந்த பகுதியில் இருந்தாலும் கூட அவங்க களத்துக்குள்ள வந்து நின்று பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வைப்ரண்ட் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி முக்குலத்தோர் சமுதாயம். அவங்ககிட்ட இருந்த அதிமுகவை எடப்பாடி தரப்பு தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி பறிச்சாங்க என்னங்கிறது நமக்கு தெரியும். அதில் நமக்கு தெரியும். சொல்ல போனால் அப்படி பறிக்கிறதுக்கு கூட நம்ம உதவணுங்கிறதும் வரலாறு. அது சூழ்நிலை அன்னைக்கு. பட் அந்த சமூகத்துக்கு உணர்வு வந்து நம்மகிட்ட இருந்து பறிச்சுட்டாங்கிறது தான் அந்த சமூகத்துக்கு உணர்வு. அப்போ அவங்க மீண்டும் அதிமுக தோக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸை செங்கோட்டையன் பின்னாடி கொடுத்து இவரை தலைவர் பதவியிலும் தூக்கி விட்டுருவாங்க. இபிஎஸ் செங்கோட்டையனை வச்சு தூக்கிடுவாங்கிறீங்களா? மீண்டும் தோல்வி அடைஞ்சா தூக்கிடுவாங்க.